ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. வணக்கம் இனிய இதயங்களே. எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். அவனுக்கு பின் அவன் மகன் ஆகாபு அரசனாகிறான் என்கிற அந்த செய்தியோடு அந்த 4வது பகுதி நிறைவுக்கு வருகிறது. அதாவது ஓம்ரியினுடைய ஆட்சி. இதுவரை 4 அரசர்களை பார்த்திருக்கிறோம் இந்த 16ஆம் அதிகாரத்தில். வடநாட்டில் பாசா, ஏலா, சிம்ரி, ஓம்ரி, இந்த 6 பேருடைய அரசாட்சி முறை. ஆனால் 4 பேருமே ஏறக்குறைய ஒரே மாதிரி அவர்கள் மீது குற்றப்பழிகள் சுமத்தப்படுகிறது. அந்த யெரொபெயாமுடைய வழிமுறையில் நடத்தல், சிலை வழிபாடு, இஸ்ராயல் மக்களை பாவம் செய்வதற்கு தூண்டுதல், இந்த 3ம் ஏறக்குறைய எல்லாரும் செயல்படுத்துகிற திட்டங்கள் போல இருக்கிறது. இப்போ நம்ம ஆகாப்புக்கு வருவோம். ஆகாப்பினுடைய நிலை என்ன? இந்த ஓமருடைய மகன் ஆகாப்பு, இவனுடைய ஆட்சி காலங்கள் 12 ஆண்டுகள் தான். 885 874 வரை. 874 யார் ஆட்சி பொறுப்பேற்பது? ஆகாப்பு. இவன் ஏறக்குறைய 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். ஆகாப் 874 853 வரை ஆட்சி செய்கிறான். சில பேர் இவனுடைய காலகட்டத்தை கொஞ்சம் மாற்றி சொல்வார்கள். 869 850 வரை ஆட்சி செய்தான் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த விவிலிய புத்தகத்தில் குறிப்பிட்ட அந்த கால அடிப்படையில் தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அரசருடைய ஆட்சி காலத்தை. இந்த விவிலிய புத்தக பிரகாரம் 885 874 வரை ஓம்ரியும், 874 853 வரை ஆகாப்பும் ஆட்சி செய்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்ம பார்ப்போம். 5ஆம் பகுதி ஆகாப் அரசன், 16ஆம் அதிகாரம் 29 34 எஞ்சியுள்ள பகுதிகள் வாசியுங்கள். 29வது வசனம். யூதாவின் அரசன் ஆசா ஆட்சியேற்ற 38ஆம் ஆண்டில் 38ஆம் ஆண்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆசா 41 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். இந்த 41 ஆண்டுகளில் அவன் இஸ்ராயலில் 6 அரசர்களை சந்தித்திருக்கிறான். அப்படின்னா பாருங்கள், வடநாட்டினுடைய ஆட்சி நிலை, தென்னாட்டினுடைய ஆட்சி நிலை. தென்னாடு ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வடநாடு அப்படியே காற்றில் ஆடுகின்ற நாணல் போல அப்படியே அசைந்தாடிக்கொண்டே இருக்கிறது. 6 அரசர்களை இது பார்த்திருக்கிறது. இந்த ஏறக்குறைய 2 பேருடைய ஆசாமுடைய ஆட்சி காலம் 911 தொடங்கி இருக்கிறது. 911 பாசா, நாதாபு, ஏலா, சிம்ரி, ஓம்ரி, ஆகாப் 6 அரசர்களை சந்திக்க வேண்டிய சூழல். இங்கே ஒரு நிலையற்ற ஆட்சியை வடநாட்டு அரசர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். வெவ்வேறு குலங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்றன. இப்போ ஆகாப்பு குறை 20 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். அதற்கு முன்னால் இருந்தவர்கள் எல்லாருமே ஒரு குறைந்த காலங்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள். 7 நாட்கள் ஆட்சி செய்த சிம்ரியும் இருக்கிறார். அவற்றில் தொடருங்கள். ஓம்ரியின் மகன் ஆகாப்பு தமக்கு முன் இருந்த எல்லோரையும் விட மிகுதியாய் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான்.
இவனும் எல்லாரையும் விட ஆண்டவருடைய பார்வையில் தீயவற்றை செய்தான். நேபாற்றின் மகன் எரோபோவாமின் வழியில் அவன் நடந்தது போதாதென்று சீதோனிய மன்னன் எத் பாகாலின் மகள் இசபேலை மணந்து கொண்டு பாகால் தெய்வத்தை வணங்கி வழிபடலானான். ஆக இந்த ஆகாப்பு அரசன் ஏறக்குறைய அவனுக்கு முன்னால் ஆட்சி செய்த எல்லாரையுமே ஒத்திருக்கிறான். 22 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். அதே சமயத்தில் மற்ற அரசர்கள் என்னென்ன தவறுகளை செய்தார்களோ அதையே இவனும் செய்கிறான். குறிப்பாக யெரொபெயாமுடைய வழிமுறையில் நடக்கிறான். ஆண்டவருடைய கண்களுக்கு எது தீயது எனப்பட்டதோ அதைத்தான் செய்கிறான். அத்தோடு சேர்ந்து இவன் செய்கின்ற இன்னொரு முக்கியமான தவறு, இதுவரை ஆட்சி செய்த இஸ்ராயேலின் அரசர்கள், வடநாட்டு அரசர்கள் பிற இனத்து பெண்களை அவர்கள் மணந்தார்களா என்ற செய்தி கிடையாது. பிற தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். யாவையை பாகாலாக மாற்றினார்கள், அதெல்லாம் இருந்தது. ஆனால் பிற இன மக்கள் பெண்களை திருமணம் செய்தார்களா என்கிற குறிப்பு விவிலியத்தில் இல்லை. முதல் முறையாக வடநாட்டு மன்னர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு, யெரொபெயாம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக ஒரு மன்னன் பிற இன பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். இது தென்னாட்டிலே இது சகஜமாகிவிட்டது, சாதாரண நிலையாக மாறிவிட்டது. ஏனென்றால் தாவீது பிற இன பெண்களை மணந்தான். அதே மாதிரி இவன் சாலமோனும் அதிக பிற இன பெண்களை 700 பெண்களை மணந்தான். அதில் பெரும்பாலானவர்கள் பிற இன பெண்கள் தான். அதன் பிறகு ரெகொபெயாம் அதே தவறுகளை செய்தான். ஆனால் அபியாவை பற்றியோ அல்லது ஆசாவை பற்றியோ அவ்வளவு செய்திகள் இல்லை. ஆனால் முதலாக ஆகாப்பு ஒரு தவறை செய்கிறான். தனக்கு அருகில் இருக்கிற, தன்னுடைய எல்லைக்கோட்டில் இருக்கிற புனிஷிய பெண்ணாகிய ஈசபேல், இந்த ஈசபேல் என்பது யாருடைய மகள்? எத்பாகால் என்பவனுடைய மகன். இந்த எத்பாகாலின் மகளை இவன் திருமணம் செய்கின்றான். இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. இது சீதோனிய மன்னன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீதோன் என்றாலும் பொனிஷியா என்றாலும் ஒன்று தான். சீதோன், சீதோன் என்பது பொனிஷியாவில் இருக்கிற ஒரு முக்கியமான 2 நகரங்கள். எனவே இவர்களை சீதோனியர்கள் என்றும் அழைப்பார்கள், பொனிஷியர்கள் என்றும் அழைப்பார்கள். எனவே இந்த எத்பாகாலின் மகளை திருமணம் செய்வது ஒரு தெய்வ குற்றம் போலவே இருக்கிறது. பிற்காலத்திலே வடநாடு அழிவதற்கான ஒரு சாத்தியக்கூறை இந்த பெண்ணுடைய வருகை தான் ஏற்படுத்தி கொடுத்தது, ஈசபேல். இதன் பிறகுதான் வடநாட்டிலே அரசர்களால் பிற தெய்வங்களை உள்ளே இழுக்கிற தன்மைகள் அதிகமாக வருகிறது. அது அசரேத்தாக இருக்கலாம், அல்லது பாகாலாக இருக்கலாம், அல்லது பிற கனானிய தெய்வங்கள், அல்லது அம்மோனியர்களுடைய தெய்வங்கள், மோபாபியர்களுடைய தெய்வங்கள், இப்படி பல இன தெய்வங்களை இவர்கள் வழிபடுவதற்கு காரணமாக இந்த வழிபாடு தான் அமைகிறது, இந்த பாகால் வழிபாடு. இதை கொண்டு வருவதற்கு முக்கியமான முடிவு எடுத்தவர் அந்த ஈசபேல் என்கிற அந்த எத்பாகாலுடைய மகள். அவள்தான் அதற்கு ஆரம்ப கட்டமாக இருக்கிறாள். அதை இந்த விவிலிய ஆசிரியர் சுட்டி காட்ட விழைகிறார். எல்லா அரசர்களும் தவறு செய்திருக்கிறார்கள். ஆனால் ஆகாப்பு ஒரு குறிப்பிட்ட தவறை செய்துவிட்டான். அது என்ன தவறு என்றால், பிற இன பெண்களை மணந்ததின் வழியாக என்ன வருகின்றது? பிற தெய்வ வழிபாடு உள்ளே நுழைகிறது. இதைத்தான் அவங்க பல முறை இதை குறையாக சொல்லுகிறார். நீங்கள் இணைச்சட்டம் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 4 என்று நினைக்கிறேன். அதில் ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டப்படும், ஒரு காலத்திலும் நீங்கள் பிற இனத்து பெண்களை மணக்கக்கூடாது. அது ஒரு பெரிய பட்டியலை போடும். அந்த பழைய கனானிய நாடுகளாகிய கனானையர், எபூசியர், இத்தியர்,
கிர்கேசியர், அமோரியர், இந்த நாட்டைச் சேர்ந்த எந்த பெண்ணையும் திருமணம் செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு இன்னொரு வசனம் சொல்லும், அதே இணைச்சட்ட நூலில் ரொம்ப தெளிவாக சொல்லும். மோபாபியர், அம்மோனியர், ஏதோமியர் இவர்களுடைய பெண்கள் இத்தியர்கள், இவர்கள் யாருடைய பெண்களையும் திருமணம் செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செய்தால் அதனுடைய விளைவு என்னென்னா, அவர்கள் பிரதெய்வ வழிபாடை உள்ளே கொண்டு வருவார்கள். அப்படி பிரதெய்வ வழிபாடை உள்ளே கொண்டு வருகின்ற போது யாவே புறம் தள்ளப்படுவார். யாவே புறம் தள்ளப்படுவார். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், சாலமோனை பற்றி சொல்லுகின்ற போது, சாலமோன் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சாலமோன் அந்த 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 11ஆம் அதிகாரத்தில் சாலமோனை பற்றி சொல்லுகின்ற போது, சாலமோனை இந்த அவனுடைய மனைவிகள் எல்லாருமே தவறான வழியில் இழுத்து சென்றார்கள் சாலமோனை. அதாவது இவன் இந்த பெண்கள் மீது மையல் கொண்டான். அந்த மையல் கொண்டது மட்டுமல்ல, இந்த பெண்கள் அந்த மையல் கொண்டதுனால இந்த 700 பேரும் சாலமோனை தவறான வழியில் அழைத்து சென்றார். ஏதோ சாலமோன் ரொம்ப நல்லவன் பாதியும், இவன் அப்படியே சின்ன பாப்பா அவனுக்கு உண்மையே தெரியாத மாதிரி இருந்தது மாதிரியும், இந்த பெண்கள் தான் இவனை தவறான வழியில் கூட்டிகிட்டு போனது மாதிரியும் ஒரு விவிலிய வார்த்தைகள் அமைந்திருக்கும். ஆனால் உண்மை நிலை என்ன? சாலமோன் அவனுடைய அந்த காம தாகத்தை தீர்ப்பதற்காக அத்தனை பெண்களை அவன் கொண்டு வந்தான். நோக்கம் இருக்கிறது, அதாவது அரசு நோக்கம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்கிறது. அதில் பிற அரசர்களோடு அவன் நல்லுறவை வளர்க்க வேண்டும், சண்டை போடக்கூடாது, போர் செய்யக்கூடாது, போர் செய்யாமலே எல்லாரையும் நட்புறவுக்குள் கொண்டு வர வேண்டுமென்றதுக்காக ஒரு அரசியல் முயற்சியாக எல்லாரையும் திருமணம் செய்து கொண்டான் என்று ஒரு பாடம் கற்பித்தாலும், இன்னொரு பாடம் என்ன சொல்கிறது? சாலமோனுக்கு இருந்த அந்த காம வேட்கை. சாலமோன் தன்னுடைய அந்தப்புறத்தில் நிறைய பெண்களை வைத்திருந்தான், நிறைய பெண்களை திருமணம் செய்து கொண்டான். குறிப்பாக ஏறக்குறைய 700 பெண்களை அவன் மனைவியராக வைத்திருந்தான். 300 பெண்களை வைப்பாட்டிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வில்லியத்தில் இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா துணை மனைவிகள் என்று வரும். எனவே இந்த துணைவியர் 300 பேரை வைத்திருந்தான். இதற்கு அடிப்படை காரணம், சாலமோன் ஞானத்தில் சிறந்தவன் மட்டுமல்ல, உண்மைதான் ஞானி. ஆனால் அதைவிட இவனுடைய மோசமான ஒரு செயல் என்ன, அவன் காம வேட்கை கொண்டவன். நீதி நூட்கள் நிறையா அதை பற்றி சொல்கிறது. நான் காதலில் திளைத்தேன் என்று அந்த அவனுடைய இனிமை மிகு பாடல்கள்லாம் சொல்கிறது. அதே மாதிரி வாழ்க்கையில் நான் அனுபவிக்காத இல்லை, எல்லாத்தையும் அனுபவித்த பிறகு தான் அந்த சாலமோனுடைய புத்தகமாகிய அந்த எக்லேசியாஸ்டிகஸ் அது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. எக்லேசியாஸ்டஸ் சொல்லுகிறது, அதாவது சபை உரையாளர், வீணிலும் வீண், எல்லாத்தையும் அனுபவித்த பிறகு தான் நான் வீணிலும் வீண் என்கிற அந்த சிந்தனையை சொல்லுகிறேன் என்பது கூட அங்கே வெளிவரும். அப்படின்னா என்ன பொருள் என்றால், இவன் முழுக்க தன்னை இந்த காமத்தில் இழந்திருக்கிறான். வள்ளுவர் கூட சொல்லுவார், அதாவது 3 ரொம்ப தவிர்க்க வேண்டியது. ஒன்று காமம், இன்னொன்று வெகுளி, இன்னொன்று அறியாமை. இதற்கு அவர் சொல்லுவது காமம், வெகுளி, மயக்கம் அப்படிம்பார். காமம், வெகுளி, மயக்கம் இம்முன்றன் நாமம் கெடக்கெடும் நோய். அதாவது காமம், வெகுளி, மயக்கம் இந்த 3 பேர்களும் உங்களுடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால் எந்த துன்பம் வந்தாலும் அது விலகிவிடும் அப்படிங்கிறார். இந்த 3 பேர்கள் கூட உங்களுடைய உள்ளத்தில் இல்லாட்டினா, காமம், வெகுளி, மயக்கம். இப்போ காமம் என்றால் விருப்பு, ஆசை, அதான் வேட்கை என்று சொல்லுகிறோம். அந்த வேட்கையும் வெகுளி என்பது வெறுப்பு பார்ப்பது.
ஒருத்தன் மீது அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம். மயக்கம் என்பது அறியாமை. இந்த மூன்றும் அதனுடைய பெயர்களே உங்களுடைய உள்ளத்தில் இல்லாவிட்டால், காம வேட்கையோ அல்லது வெறுப்போ அல்லது அறியாமையோ, அந்த அதுக்குரிய பெயர்களே உங்கள் உள்ளத்தில் இல்லாவிட்டால் என்ன நடக்குமாம்? துன்பங்கள் வந்தாலும் அது அப்படியே பயந்து நடுங்கி ஓடி போயிடும், எந்த நோயும் உங்களுக்கு வராது அப்படிங்கிறார். வந்த இடம் தெரியாமல் ஓடி போயிடும் அப்படிங்கிறார். காமம் வெகுளி மயக்கம் இம்மூன்றன் நாமம் கிடக்கெடும் நோய். நாமம், அந்த பேரே தலைதெறிச்சு ஓடும். துன்பம், எந்த துன்பம் வந்தாலும் தலைதெறிச்சு ஓடி போகும், நோய் வந்தால் தலைதெறிச்சு ஓடி போகும். இந்த மூன்றினுடைய பெயர்களே உங்கள் உள்ளத்தில் இல்லாவிட்டார். நான் நினைக்கிறேன் இந்த அடிப்படையில் தான் அந்த வடநாடு கெட்டழிந்ததற்கு காரணம் ஏறக்குறைய ஆகாப்பும் ஈசபேல் அந்த 2 இணைகளும் தான். அதுதான் ஆரம்ப கட்டம். இந்த பல தெய்வங்கள், பல தெய்வ வழிபாடுகள் உள்ளே புகுவதற்கு காரணமாக ஆகாப்பும் ஈசபேலும் வடநாட்டில் இருந்தார்கள். தென்னாட்டிலே சாலமோனே அதற்கு ஆரம்ப புள்ளியை வைத்து விட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அவனிடத்தில் இருந்த அந்த காம வேட்கை என்று விவிலியமே சொல்லுகிறது. அரசர்கள் புத்தகம் ஏற்கனவே பார்த்த நம்ம 11ஆம் அதிகாரத்தில் அவன் இந்த பெண்களின் மீது மையல் கொண்டு இருந்ததுனால பல பெண்களை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய அந்தப்புறத்திலே அடைத்து வைத்தான் என்கிற அந்த பாடம் வருகிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த பாகால் தெய்வ வழிபாடை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த பாகால் தெய்வ வழிபாட்டை, அதனுடைய பாகால் தெய்வ வழிபாட்டை மட்டுமல்ல, அதற்குரிய போலி இறைவாக்கினர்களை எல்லாம் வடநாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததில் முக்கியமான இடம் ஈசபேலுக்கு உண்டு. 32ஆம் வசனம். மேலும் சமாரியாவில் பாகாலுக்கு ஒரு கோயில் கட்டி அத்தெய்வத்துக்கு ஒரு பலிபீடமும் எழுப்பினான். ஏற்கனவே இவனுடைய தந்தை சமாரியா என்கிற நகரை கட்டினான். இப்போ இந்த நகரில் இவன் என்ன பண்ணுறான்? ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்குறான்? பாகாலுக்கு. யாருக்கு அவன் பலிபீடம் கட்டியிருக்க வேண்டும்? யாவேக்கு கட்டியிருக்க வேண்டும். ஆனால் இப்போ யாருக்கு கட்டியிருக்கிறான்? பாகாலுக்கு கட்டியிருக்கிறான். அத்தோடு நிற்கல. அதுவும் அன்றி ஆகாபு அஷேரா கம்பத்தை நிறுத்தி தமக்கு முன்பிருந்த இஸ்ரேலின் அரசர்கள் எல்லாரையும் விட மிகுதியாக இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு சினமூட்டினான். ஆக படிப்படியாக எல்லாரும் கடவுளுடைய சினத்தைத்தான் கூட்டிக் கொண்டே போகிறார்கள். இவன் எந்த அளவுக்கு சினத்தை கூட்டியிருக்கிறான் என்றால், அஷரே கம்பங்கள், அதாவது பாகால் என்பது ஆண் தெய்வம், அஷரே என்பது பெண் தெய்வம். பாகால் என்பது கல்தூண், அஷரே என்பது மரத்தூண். எனவே பாகாலுக்கு பலிபீடத்தை கட்டிய அதே சமாரியாவில் அஷரேக்கு அவன் மரக்கம்பத்தை நிறுவுகிறான். ஏறக்குறைய 60 அடி உயரமான மரக்கம்பத்தை இவன் சமாரியாவிலே நிறுவினான் என்பது பாடம். எனவே இந்த 2 வழிபாடுகளும் இஸ்ராயல் நாட்டில் நுழைவதற்கு ஆகாப்பு காரணமாக இருந்ததன் வழியாக எல்லா அரசர்கள் செய்த குற்றங்களை விட இவனுடைய குற்றம் பெருங்குற்றமாக இருக்கிறது. இப்போ 2 பிற தெய்வ வழிபாட்டை இவன் வழிமொழிகிறான். பாகால் தெய்வ வழிபாடு, 2வது அஷரே. அஷரே என்பது பெண் தெய்வம். பாகால் என்பது மழைக்கடவுள், காட் ஆஃப் ரெயின்ஸ். பபிலோனிகளை பொறுத்த மட்டில் மழை பொழிவதற்கு அடிப்படையாக இருக்கிற கடவுள் தலைமை கடவுளே பாகால் தான், த காட் ஆஃப் தண்டர்ஸ். இடியின் அல்லது மின்னலின் கடவுள் என்று சொல்லுவேன். இடி இடித்தால்தான், மின்னல் மின்னிலால்தான் என்ன வரும்? மழை வரும். எனவே மின்னல் வெட்டி இடி இடித்து மழையை கொண்டு வர கடவுளாக இந்த பாகால் கடவுள் இருக்கிறார். இந்த அஷரே கடவுள் என்பது இந்த மழையை தன்னிடத்தில் வாங்கி பயிர்களை செழிக்கச் செய்கின்ற கடவுள், த காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, த காடஸஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, பெண் கடவுள். அஷரே என்கிறவர் நிலத்துக்கு சமம்.
மழை நிலத்தில் விழுகிறது. நிலத்தில் மழை விழுந்தவுடனே என்ன ஆகிறது? புல் பூண்டுகள் தழைக்கிறது. ஒரு புதிய உயிர்கள் உயிர் பெற்றெழுகின்றன. எங்கு பார்த்தாலும் பசுமை. அப்போ அந்த பசுமை உருவாக்குவது எது? நிலம். அந்த நிலத்தில் எது விழுந்தால்தான் இந்த பசுமை வரும்? மழை விழுந்தால்தான். எனவே ஆண் கடவுள் பாகால், பெண் கடவுள் அஷரே. எனவே இந்த ஆண் கடவுளும் பெண் கடவுளும் இணைந்து எதை உருவாக்குகின்றன? உயிரினங்களை உருவாக்குகின்றது. அதுதான் அடிப்படை தத்துவம். அஷரேவும் பாகாலும் இணைந்து இந்த உயிர்களை உருவாக்குகின்றன. அப்போ இந்த ரெண்டு இந்த அஷரே கடவுள் வளமை கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். வளமையை தருகின்ற கடவுள். இந்த ஃபெர்டிலிட்டி கல்ட் என்று இதை சொல்லுவார்கள். வளமை வழிபாடு. இந்த வளமை வழிபாட்டினுடைய அடித்தளமாக இருப்பது இந்த அஷரே தான். அஷரே என்கிற பெண் தெய்வம். இந்த பெண் தெய்வத்தை எது குறிக்கிறது? மரக்கம்பம். மரக்கம்பமும் அதே மாதிரி கல்கம்பம் எதை சொல்கிறது? அதுவும் ஏறக்குறைய 60 அடி உயரமான கல்தூண். இந்த கல்தூண் பாகாலை குறிக்கிறது. இந்த ரெண்டு வழிபாட்டையும் மிக உக்கிரமாக, மிக வெறித்தனம் பிடித்ததாக உள்ளே கொண்டு வருகிறான் இந்த ஆகாப்பு. அதற்கு அடிப்படை காரணம் இவன் மயில் கொண்டிருக்கிற இவனுடைய மனைவி ஈசபேல் என்கிறவள். அவள் இந்த வழிபாட்டில் மிக ஆழமாக இருக்கிறாள். எனவே இந்த ரெண்டு வழிபாட்டையும், அஷரே வழிபாட்டையும் பாகால் வழிபாட்டையும், ஆண்கடவுள் வழிபாட்டையும் பெண்கடவுள் வழிபாட்டையும், இந்த மலைக்கடவுள் வழிபாட்டையும், இந்த வளமை வழிபாட்டையும் உள்ளே கொண்டு வருகிறார். எனவே இஸ்ராயல் நாடு முழுவதும் இனி அஷரே கம்பங்களும் பாகாலுடைய கல்தூண்களும் தான் நிறுவப்பட்டிருக்கு. அரசனே ஏற்கனவே இதை ஆரம்பித்து வச்சுட்டான். சமாரியாவில் ஆரம்பித்து வச்சுட்டான். இதுதான் அதன் பிறகு நடந்த காலகட்டங்களிலெல்லாம் எங்கு பார்த்தாலும் இதே வழிபாடு அதிகமாக இருந்தது. இதைத்தான் யாவே கடுமையாக இறைவாக்கின வழியாக தண்டிக்கிறார். அதுவும் குறிப்பாக அடுத்து ஆகாப்பு காலத்தில் எலியா இறைவாக்கின வருவார். இப்போ எலியா இறைவாக்கின மிக கடுமையாக ஆகாப்பை கண்டிப்பார். இந்த ரெண்டு வழிபாட்டையும் உள்ளே புகுத்திய ஆகாப்புக்கு சரியான பதிலடி கொடுப்பார் எலியா. அதற்கு முன்னால் என்ன நிகழ்ந்தது என்பதைத்தான் இந்த 33வது வசனம் சுட்டி காட்டுகிறது. யாவே சினம் கொண்டார். 34. அவனது ஆட்சியில் பெத்தேலை சார்ந்த ஈயேல் என்பவன் எரிக்கோவை கட்டினான். நூனின் மகன் யோசுவா மூலம் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஈயேல் அதற்கு அடிக்கல் இட்டபோது தன் தலைமகன் அபிராமையும் அவன் வாயில்களை அமைத்தபோது தன் கடைசி மகன் செகுபையும் சாக கொடுத்தான். ஆக இதில் இந்த குழந்தைகள் பலியிடல் என்பது நடந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். சமாரியாவில் ஒருவன் என்ன பண்ணுறான்? 2 வழிபாட்டை உள்ள திணிக்கிறான். பாகால் வழிபாட்டையும் அஷேரா வழிபாட்டையும். அதே மாதிரி பெத்தேலை சேர்ந்த ஈயேல் என்கிறவன் எரிக்கோ நகரை மீண்டும் கட்டி எழுப்புகிறான். எரிக்கோ நகர் என்பது பழைய காலத்து நகர், ஏதோ இன்றைக்கு நேற்று கட்டப்பட்ட நகர் அல்ல, அல்லது ஆகாப்பு காலத்தில் கட்டப்பட்ட நகர் அல்ல. ஆகாப்பு காலம் என்பது 869 தான், அல்லது 870 தான். 70லேருந்து 50 வரை அந்த 20 ஆண்டுகள் தான் ஆகாப்பினுடைய காலகட்டம். ஆனால் இந்த எரிக்கோ என்பது எத்தனை காலங்களுக்கு முன்னாலே இருக்குது? கிறிஸ்து பிறப்பதற்கு 9000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்குது. கிறிஸ்து பிறப்பதற்கு 9000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எரிக்கோ நகர் இருக்கிறது. எரிக்கோ நகர் அழிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை போரினாலே அழிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த நகரை மீண்டும் கட்டி எழுப்புகிறான், எரிக்கோ நகரை. அப்போ கட்டி எழுப்புகிற போது அவன் என்ன பண்ணுறான்? இந்த ஈயல் என்கிறவன் அடிக்கல் நாட்டப்பட்ட போதும் அதற்கு வாயில் அமைக்கப்பட்ட போதும் 2 பலிகளை ஒப்பு கொடுக்கிறான். முதல் பலிக்கு தன் மூத்த மகனையும், முதல் பலியாக கடைசி மகனை வாயிலை அமைத்த போதும் பலி ஒப்பு கொடுக்கிறான். மூத்த மகன் அபிராம், கடைசி மகன் செகுபு. இந்த செகுபையும் அதே மாதிரி ஆபிராமியும் அவன் பலியா ஒப்பு கொடுக்கிறான்.
நகரை கட்டுகின்ற போது என்கிற ஒரு கருத்தை சொல்லுகிறார். அதாவது குழந்தை பலி கொடுத்தல் நடந்தது என்பதற்கு ஆதாரங்கள் இது. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எனக்கு ஆடு மாடு கூட தேவையில்லை, எனக்கு எது போதும்? உன்னுடைய மனது, அதுவும் அப்பழுக்கற்ற மனது, நொறுங்கிய மனது, அது போதும். நீ ஆடு மாடை கொண்டு வர, இந்த ஆடு மாடு இரத்தத்தையா நான் கேட்கிறேன்? ஒரே நாற்றம் அடிக்கிறது அப்படிங்கிறார். தாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும், தங்களுடைய சிந்தனைகள் தான் இங்கே செயல்படுத்தப்பட வேண்டும். தாங்கள் அரசர்களாகிவிட்டால் எதையும் செய்யலாம், எப்படியும் வாழலாம் என்கிற அந்த எதேச்சி அதிகார மனநிலைகளில் வாழ்ந்திருக்கிறார்கள்.